Hi students, this is Govindaraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் 30 கொஸ்டினும் தமிழ் மீடியம் 30 கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களாவே மேக்ஸிமம் நீங்கள் 2 2 மார்க் கொஸ்டின், 2 4 மார்க் கொஸ்டின், 2 7 மார்க் கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20 மார்க்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாடுகள் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தொகுத்து தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கைட்னாலும் படிக்கலாம். நிறைய பேர் ஆன்சர் கேட்டிருக்கீங்க. நம்ம ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் மஸ்ட் வாட்ச், மஸ்ட் ரீட்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய வேறுபாடு படிச்சிருந்தா இந்த 30 நல்லா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30 கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ இந்த டாப் 30 கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். செகண்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தா மயோபியா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட்னஸ் அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைட்னஸ். நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வைன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் லீனியர், ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஃபிஃப்த் ஒன் வந்து ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர். செவன்த் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். எயித் ஒன் ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் கம்பேர் the properties of alpha, beta and gamma radiation. 10th one compare nuclear fission and nuclear fusion. 11th one in what way microscopic substance differ from deliquescent substance. ரொம்ப முக்கியமானது. 12th one differentiate reversible reaction and irreversible reaction. 13th one differentiate soap and detergent. 14th one differentiate monocot root and dicot root. 15th one differentiate aerobic and anaerobic respiration. 16th one differentiate between outbreeding and inbreeding. ரொம்ப முக்கியமானது. 17th one வந்து பார்த்தீங்கன்னா differentiate between type 1 and type 2 diabetes mellitus. 18th ஒன் வந்து ஆர்டரி அண்ட் வெயின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். 19th one systematic circulation and pulmonary circulation. 20th one systole and diastole. 21st voluntary and involuntary action. 22 medullata and non-medullata nerve pair or myelinated and non-myelinated nerve pair. ரொம்ப முக்கியமான. 23rd endocrine and exocrine. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 24th வந்து பார்த்தா கேன்சர் செல் டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல். 25th binary fission differ from the multiple fission. 26th phenotype and genotype most important. 27 dihybrid cross different from monohybrid cross. 28 என்ன கேட்டால் டிஃபரெண்ட் homologous organ from analogous organ. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 29 somatic gene therapy and germline gene therapy. next 30th வந்து undifferentiated cell undifferentiated. ஒரு 30 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பாருங்க. நிறை மற்றும் எடை. செகண்ட் ஒன் குவிலென்ஸ் மற்றும் குளிலென்ஸ். தேர்ட் ஒன் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை, தட் மீன் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஃபோர்த் ஒன் நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு. ஃபிஃப்த் ஒன் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு. சிக்ஸ்த் ஒன் மின்தடையன் மற்றும் மின் கடத்தியன். செவன்த் ஒன் ஒளி மற்றும் ஒளி அலைகள். எயித் ஒன் இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். 9th ஒன் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஒப்பீடு. 10th ஒன் அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு. 11th ஒன் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள். 12th ஒன் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சு கரையும் சேர்மங்கள். 13th ஒன் மீள் மற்றும் மீளா வினைகள். 14th ஒன் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட். ரொம்ப முக்கியமான. 15th ஒன் ஒருவித்தலை தாவர வேர் மற்றும் இருவித்தலை தாவர. 16th காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். 17th ஒளி சார்ந்த, தட் மீன்ஸ் ஒளி வினைகள் மற்றும் ஒளி சாரா, தட் மீன்ஸ் இருள் வினைகள். 18th ஒன் சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல். 19th ஒன் ரொம்ப முக்கியமான தமனி மற்றும் சிறை. 20th ஒன் உடல் ரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் ரத்த ஓட்டம். 21st இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல். ரொம்ப முக்கியமானது. 22 மைலின் உரையுள்ள நரம்பு நாரிழைகள் மற்றும் மைலின் உரையற்ற நரம்பு நாரிழைகள். 23 நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி. 24 டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் மற்றும் டயாபிட்டிஸ் மெலிடஸ். 25 இரண்டாக பிளத்தல் மற்றும் பல்கூட்டு பிளத்தல். 26 ரொம்ப முக்கியமானது ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு. 27 ஜீனோடைப் மற்றும் பீனோடைப். 28 அமைப்பு ஒத்த உயிரிகள் மற்றும் செயல் ஒத்த உயிரிகள். 29 உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை முறை. 30 மாறுபாடு அடையாத செல் மற்றும் மாறுபட்ட செல். 31 ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் டைம் பப்ளிக்கில் கேட்டது வெளிக்கலப்பு மற்றும் உட்கலப்பு. 32 புற்றுச்செல் மற்றும் சாதாரண செல். 33 வகை 1 மற்றும் வகை 2 பார்த்தீங்கன்னா நீரிழிவு. ஓவராலாக இதில் பார்த்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் நீங்கள் 20 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வேறுபாடுகள். ஸோ இந்த வேறுபாடுகள் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்கன்னா இப்போதான் ஷூராக நீங்கள் சயின்ஸில் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது தவிர நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30 ரொம்ப முக்கியமான 4 மார்க் 7 மார்க் வந்து பண்ணி ஒரு 30 கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் செப்பரேட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பர்டிகுலராக பிஹெச் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்க. இருக்கிற இந்த 3 டேஸை முடிஞ்சு படித்து எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். 75 out of 75 எடுக்கணும். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ
So I wish you all success to score high marks in the public exam. All the best one. Okay, thank you. Bye.